1. ஏசாயா யாருடைய காலத்தில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து தரிசனம் கண்டார்? அன்சா. ஏசாயா யூதாவின் ராஜாக்களான உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் தரிசனம் கண்டார். 2. கர்த்தர் யாரிடம் பேசியுள்ளார்? யாருக்கு செவி கொடுக்கும்படி கூறியுள்ளார்? அன்சா. கர்த்தர் வானங்களுக்கும் பூமிக்கும் பேசினார், அவை செவி கொடுக்குமாறு கூறினார். 3. இஸ்ரவேலின் மக்கள் எதை அறியவில்லை? அன்சா. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவரின் முன்னணியையும் அறியும், ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். 4. கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை எப்படி விவரிக்கிறார்? அன்சா. பாவமுள்ள ஜாதி, அக்கிரமத்தால் பாரஞ்சுமந்த ஜனங்கள், பொல்லாதவர்களின் சந்ததி, கேடு உண்டாக்குகிற புத்திரர்கள் என்று விவரிக்கிறார். 5. மக்கள் எந்த நிலையில் இருந்ததால் கர்த்தர் அவர்களை இப்படி கண்டித்தார்? அன்சா. அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். 6. கர்த்தர் அவர்களின் பலிகளை ஏற்றுக்கொள்கிறாரா? அன்சா. இல்லை, அவர் ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நிணமும் அரோசிகமாக இருக்கிறது என்று கூறுகிறார். 7. கர்த்தர் மக்களிடம் என்ன செய்யுமாறு கேட்கிறார்? அன்சா. அவர்கள் தங்களை கழுவிச் சுத்திகரிக்க, தீமை செய்தலை விட்டுவிட, நன்மை செய்ய, நியாயத்தை தேட, ஒடுக்கப்பட்டவனை ஆதரிக்க, விதவையின் வழக்கை விசாரிக்குமாறு கேட்கிறார். 8. கர்த்தர் மக்கள் பாவங்களை மன்னிக்கத் தயார் என்கிறாரா? அன்சா. ஆம், அவர் சொல்கிறார், உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும், இரத்தாம்பரச் சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். 9. மக்கள் கர்த்தருக்குச் செவி கொடுத்தால் என்ன நடக்கும்? அன்சா. அவர்கள் தேசத்தின் நன்மையை புசிப்பார்கள். 10. கர்த்தர் மக்களை மீண்டும் எப்படி நிலைநாட்டுவதாக கூறுகிறார்? அன்சா. அவர் அவர்களின் நீதிபதிகளை பழைய நிலைக்கு திருப்பி, நகரத்தை நீதிபுரம் மற்றும் சத்திய நகரம் என்று பெயர் பெறச் செய்வார்.